வெல்கம் டு our சேனல் BT NEET Academy. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEET 2025ல கேட்டக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி क्वेश्चन பேப்பரோட டிஸ்கஷன் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி 2 minutes நம்மளோட அகாடமியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. ஆமாங்க, NEET 2026க்கான ஆஃப்லைன் பேட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கக்கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டியம்பட்டி லொக்கேட் ஆகிருக்கும். ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால சொல்லவே தேவையில்ல, உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் செக்யூரிட்டியோட. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ஸ்மார்ட் போர்டில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு புரியலை இல்லை திரும்ப நடத்தணும் அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் செஷன் கூட ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், நம்மக்கிட்ட பார்ட் டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ரிவ்யூ படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூனிட் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் இதிலேருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிகப்படியாக நீட்லேயும் கேட்டிருக்காங்கங்க. ஸோ இதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டெடிக்கேட்டட் வீடியோஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோக்கு பின்னாடி சாம்பிள்ஸாகவும் அட்டாச் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்ம் டீல் என்ன கொண்டு வந்திருக்கோம், என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டியூஷன் ஃபீ, புக் ஃபீஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஃபீஸ் இது மட்டும் பே பண்ணால் போதும். ஒரு ஷார்ட் டேர்ம் டீலாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீயை நம்மளோட அகாடமி பே பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு BT NEET அகாடமியில் அட்மிஷன்ஸ் கிராப் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ரைட், இது மேலே இருக்கக்கூடியது NEET 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ். கீழே நம்மளோட அகாடமியிலேருந்து பார்ட் டெஸ்ட்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸுங்க. இது மாதிரி பயாலஜிக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை ஃபிசிக்ஸுக்கு மட்டும்தான் இருக்கா, கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மூணுக்குமே நம்ம அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக கிளிக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரைட், மேலே இருந்தது நீட் கொஸ்டின், கீழே நம்மளோட கொஸ்டின் இருக்குங்க. டைம் இருந்தது அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு டிஸ்கஷன் வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நேற்று அப்லோட் பண்ணோம். டைம் இருந்தது அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அரல்ஸ் இது டீட்டெயில்டு வீடியோவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டாபிக் வைஸ் டீட்டெயில் வீடியோஸும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. முன்னாடியே சொன்னோம், ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த், அமைனோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை டிக்ரீசிங் ஆர்டரில் பிளேஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், ஓகே. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the correct order of decreasing basic strength of the amines. அமைன்ஸோட பேசிக் ஸ்ட்ரென்த்தோட டிக்ரீசிங் ஆர்டர் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் ஸ்ட்ரென்த்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துடலாம். பேஸ் அப்படின்னா என்ன கண்ணா, ஏதாவது ஐடியா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேஸ் அப்படின்னா எதுவுமே கிடையாது, ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். அந்த மாதிரியான காம்பவுண்டை தான் நம்ம பேசிக் நேச்சரில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மேக்ஸிமம் அமைன்ஸ் எல்லாமே பேசிக் நேச்சரில் தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா நைட்ரஜனில் இருக்கக்கூடிய அமைன்ஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம் எப்படி இருக்கும், லோன் பேராக இருக்கும். லோன் பேராக இருந்தால் என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானை அட்ராக்ட் பண்ணும். வேகமாக புரோட்டானை அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சுனாலே அது பேசிக் நேச்சர். வேகமாக கிராப் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தாங்க அமைன்ஸ் எல்லாமே பேசிக் நேச்சரில் இருக்குது. ரைட், இதெல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே, பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமைன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, அல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அல்கைல் குரூப்ஸில் பெசிசிட்டி அப்படின்றது எப்போவுமே இன்க்ரீஸில் தான் இருக்கும். இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் வரும், ரெசனன்ஸ் எஃபெக்ட் வரும், எல்லாமே வரும். ஸோ இதெல்லாமே டெப்த்தாக நம்ம போனால் தான் இதெல்லாமே நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம டிஸ்கஷன் அப்படின்றதுனால நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு டெப்த்தான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே அல்கைல் குரூப்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அல்கைல் குரூப்ஸ் அப்படின்னா என்ன, எத்தில் மெத்தில்.
இந்த ரெண்டு குரூப்புமே என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜனை நோக்கி அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணுது. அப்படி புஷ் பண்ணுறப்போ என்ன ஆகுது, நைட்ரஜனில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது. லோன் பேர் ஆஃப் அந்த அவைலபிலிட்டி அதிகமாக, லோன் பேரோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிறப்போ என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க, இல்லை கிராப் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாக்ட் அதே தான் கீழே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என் எத்தில் ஈத்தன் அமைன் அப்படின்ற காம்பவுண்ட்ல 2 அல்கைல் குரூப்ஸ் இருக்கும், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ 2 அல்கைல் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன சொன்னோம், ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ என் எத்தில் ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ், ரைட். நெக்ஸ்ட் ஈத்தன் அமைன் அப்படின்றதுல வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். கம்பேர் டு த என் எத்தில் ஈத்தன் அமைன், இந்த ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து அதோட டொனேஷன் அப்படின்றது வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு வீக்கர் தான். எதை விட வீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி அமைனை விட பிரைமரி அமைன் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்கும். விச் மீன்ஸ் ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து வீக்கர் தான் ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து கொஞ்சம் குவைட் வீக் பேஸ் தான், ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக் ரிங். அரோமேட்டிக் ரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பேசிசிட்டி எப்பயுமே டிக்ரீஸில் தான் இருக்கும். இது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெசனன்ஸ் எஃபெக்டில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனலின் எடுத்துக்கலாம். அனிலின் என்ன பண்ணும் அப்படின்னா அனிலின்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பென்சின் ரிங்கு கூட மிக்ஸ் ஆகிக்கிறோம். அதுதான் இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்ல நம்ம சொல்லுவோம், ரைட். ஸோ இங்கே டீலோக்கலைசேஷன் நடக்குங்க. டீலோக்கலைசேஷன் நடக்கிறதுனால அங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா புரோட்டானை அக்செப்ட் பண்ணாது. புரோட்டானை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது பேசிக் நேச்சராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் நேச்சராக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே வீக்காக இருக்குங்க, வீக் ஆர் வீக்கஸ்டாக இருக்கும், ரைட். ஸோ அதே மாதிரி தான் இங்கே aromatic amines benzamine, that means aniline or methyl aniline அப்படின்றது எல்லாமே லெஸ் பேசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக நம்ம பார்க்குறப்போ நான் இங்கே ஒரு பேசிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஒரு காம்பவுண்டும் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் டைப் இருக்குது, ரீசனும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் பார்த்துடலாம். என் எத்தில் ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து ஒரு செகண்டரி அலிஃபாட்டிக் அமைனுங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்சரி இதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம், அப்போயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டிஸ்கஷன் அப்படின்றதுனால இந்த மாதிரி போகிறோம், ரைட். செகண்டரி அலிஃபாட்டிக் அமைன், அது என்-எத்திலிமைன் அப்படின்றது வந்து செகண்டரி அலிஃபாட்டிக் அமைன். இதோட ரீசன் அப்படின்னா இதில் 2 அல்கைல் குரூப் இருக்குது, ஸோ எலக்ட்ரான் டொனேஷன் அதிகமாக இருக்குது, அதனால இது ஸ்ட்ராங் பேஸாக இருக்குது, ரைட். நெக்ஸ்ட் ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து பிரைமரி அலிஃபாட்டிக் அமைன். இதில் வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்கும், அதனால இது வந்து ஒரு குவைட் பேசிக் நேச்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் என்-மெத்தில் அனலின் அப்படின்றது வந்து அரோமேட்டிக் அமைனில் செகண்டரி அமைனாக இருக்குது. ஸோ இதில் லோன் பேர் அப்படின்றது வந்து பார்ஷியலி டீலோக்கலைஸ்ட் ஆகிருக்கும். டீலோக்கலைஸ்னால் என்ன, இடமாற்றம் அடைஞ்சிருக்கும். பார்ஷியலாக டீலோக்கலைஸ்ட் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் புரோட்டானை கிராப் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், லெஸ் பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பென்சன் அமைன் அப்படின்றது என்ன, பிரைமரி அரோமேட்டிக் அமைன். பிரைமரி அமைன்ஸில் வரும். இங்கே வந்து லோன் பேர் எல்லாமே டீலோக்கலைஸ்ட் ஆகிருக்கும். லோன் பேர்ஸ் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோட்டானை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், லீஸ்ட் பேசிக் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். ஸோ இதெல்லாமே ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட். ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா என்-மெத்தில் ஈத்தன் அமைன் இஸ் கிரேட்டர் தேன் ஈத்தன் அமைன், ஈத்தன் அமைன் இஸ் கிரேட்டர் தேன் என்-மெத்தில் அனிலின், என்-மெத்தில் அனிலின் இஸ் கிரேட்டர் தேன் பென்சன் அமைன். இது தாங்க நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் நம்மளோட கொஸ்டினில் எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஒன்ஸ் நம்ம அதையும் செக் பண்ணிட்டு வந்துடலாம், ரைட்டா. என்-மெத்தில் ஈத்தன் அமைன், எத்தனமைன், மெத்தில் அனலின், பென்சமைன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஒரு சின்ன மெமரி ட்ரிக் பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிராஃபிக் சிக்னலில் க்ரீன்னா என்ன, எல்லோனா என்ன, ஆரஞ்சுனா என்ன அப்படின்ற எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன மெமரி ட்ரிக் பார்க்கலாம், ரைட். இங்கே என்-எத்தில் ஈத்தன் அமைன் அப்படின்றது வந்து வேகமாக போய் ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால நான் இதை க்ரீன் கோ அப்படின்னு எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட் ஈத்தனமைன் அப்படின்றது கொஞ்சம் மெதுவாக தான் போகும், அதனால எல்லோ அப்படின்னு எடுத்திருக்கான். அது வந்து ஒரு மீடியம் பேசிக்குங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு அப்படின்றது வந்து ஸ்லோயராக இருக்கும், பட் ஆனால் நடக்கும், அந்த இடத்துல புரோட்டானை போய் அட்ராக்ட் பண்ணும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், விச் மீன்ஸ் ஸ்லோயராக போகும். ரைட். நெக்ஸ்ட் ரெட் அப்படின்றது வந்து இங்கே பென்சமைன் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் நாட் கிராபிங் எனி புரோட்டான், அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எந்த ஒரு புரோட்டானுமே கிராப் பண்ணாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், வீக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம போட்டாச்சு, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன மெமரி ட்ரிக் தாங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு நீட் அகாடமி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஜாயின் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை விசிட் பண்ணுங்க. ஸோ ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ரைட். நம்மளோட விடி நீட் அகாடமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கக்கூடிய எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டையம்பட்டி, இங்கே தாங்க நம்ம கேம்பஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் செக்யூரிட்டியோடங்க. இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் டீலாக கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீ பே பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபீயை நம்மளோட அகாடமி பே பண்ணுங்க. சொல்லவே தேவையில்லைங்க, நீட் எக்ஸாமில் கேட்ட பெருவாரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட டெஸ்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தோம். அதுக்கான டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவாகவுமே இருந்துச்சுங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது மூலியமாக நீங்கள் அடுத்து வர நீட் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்மார்ட் கிளாஸில் தான் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலியமாக நீங்கள் இன்னுமே அதிகமாக விசுவலைஸ் பண்ணி உங்களோட ஸ்டடீஸை பார்க்கலாங்க. உங்களுக்கு விடி நீட் அகாடமியில் ஏதாவது அட்மிஷனுக்கான என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. Until then, this is bye from Varshini, VT NEET Academy.